உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க. இத்தனை பேருக்கு இந்த ஒரு ஆசை அப்பாவை பார்த்து, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேணும்பா. உயர்வார நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். மாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. நேசிக்க கிருபை வேண்டுமே. வார்த்தை கூட சொல்ல ஆவியானவர் ஞாபகப்படுத்தினாலும் சொல்லுகிறேன். 2 வாரத்துக்கு மேல போன 3 வாரத்துக்கு மேல ராகாபை குறித்து நீங்க கேட்டீங்க. ராகாபினிடத்துல வந்த அந்த வேவு பார்க்கிறவர்கள் அவளிடத்துல ஒரு உடன்படிக்கையை வைக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்த பகுதியாக அந்த வார்த்தையை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். ராகாபிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அந்த வார்த்தையை கொஞ்ச நாள் கடந்த அப்புறம் தேசத்தை சுதந்திரித்த பொழுது அதை நினைவு கூர்ந்து அவளையும் அவள் குடும்பத்தையும் காப்பாற்றினார்கள். சொல்ல வருகிற காரியம், ஒரு மனிதன் ஒரு அந்த ராகாபுக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்ததை மறவாமல் நினைத்து அதை நிறைவேற்றுகிறார்கள் என்றால், நீ ஆராதிக்கிற நம்பி என்னுடைய நேச தகப்பன் என்று அவர் மேலே நம்பிக்கையை வைத்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு அவர் கொடுக்கிற உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஏரோது அவனை சந்தோஷப்படுத்தின சிறு பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன வேண்டாலும் கேளு, ஆஸ்தியிலே பாதி வேண்டாலும் உனக்கு நான் தருகிறேன். ஆனா இங்க ஒரு சின்ன காரியம் என்ன, அவன் ராஜா, அதனால ஆணையிட்டதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறான். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் வேவு பார்க்க வந்தவர்கள் அதை யோசுவாவிடத்தில் அறிவித்து அவர்கள் அதை மறக்காமல் செய்கிறார் என்றால், நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே பேசின வாக்குத்தத்த வார்த்தைகளை மறவாமல் எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ, என்னை தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் தள்ளாட விடாமல் என்னை நிலைநிற்க பண்ணுவார் என்று நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல முழுவதத்தோடு முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி, பலவீன நேரத்திலும் பலனுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் பிள்ளைக்கும் தகப்பனுக்குள்ள உறவு தேவ ஜனமே இது. தகப்பன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தகப்பனுக்கு புள்ள புள்ளதான், பிள்ளைக்கு தகப்பன் தகப்பன் தான். வெளியில போறவங்கிட்ட போய் பிள்ளை கேட்டால் கொடுக்காம இருக்கலாம், அதாவது மைண்ட் வைக்க போறதே இல்ல. ஆனா தகப்பன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தகப்பன் தகப்பன் தான், பிள்ளை பிள்ளைதான். உணர்ந்து எத்தனை பேர் இந்த கால வேளையிலே உம்மை விட்டு
வந்துரு அப்பாவிடத்துல உம்மை விட்டு விடாமல் பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. பலவீன நேரத்திலும் பலனுள்ள காலத்தில் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எந்த சூழ்நிலையில நான் உம்மை நேசிப்பேன்பா. உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதும்பா. உம்மை விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க அதுக்கு வேணும் கிருபை. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் இன்னும் அதிகமாய் கிட்டி சேரணும்பா. இன்னும் அதிகமாய் அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க. அப்படியே ஹalleluya 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 என் தேவனே. இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட, இன்னும் அதிகமாய் பாடுபட, இன்னும் அதிகமாய் சகிக்க, இன்னும் அதிகமாய் பொறுத்துக் கொள்ள, இன்னும் அதிகமாய் Yes, Father Lord. Hallelujah. Sherabalariantalo. கடைசியாய் முழுவதற்கோ ஹalleluya என் தகப்பனை ஆராதிக்கிறேன். என் தேவனே நீரே என் பிதாவானவர். ஹalleluya முடிந்தால் மாத்திர நல்ல 2 கரத்தை தட்டி ஒரு விசை நல்ல பேரோசை உள்ள கரத்தோடு கைத்தாள துதியோடு கர்த்தரை ஆரவாரித்து மகிழ்கிறது. ஆரவாரித்து அவருடைய சமூகத்தில் மகிழ்கிறதை பார்த்து அவர் மகிமை கூட விரும்புகிறார். அப்படியே தலைகளை தாழ்த்தி அவரை நாம் பணிந்து தொழுது சேவிப்போம். நேற்றைய தினத்துல சொன்னதே வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினாலே சொல்லுகிறேன். நேசிக்கிறவங்க தான் சொல்ல முடியும், உறவுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். அந்தபடி பலவீனமாய் இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலேயும் நிந்தனைகளிலேயும் நெருக்கங்களையும் துன்பங்களிலேயும் இடுக்கண்களிலேயும் நான் பிரியமாயிருக்கிறேன். எனக்கு அதை பார்க்கல உங்க மேல பிரியமா இருக்கிறது தான்ப்பா பெருசு. நீர் என் மேல பிரியமா இருக்கணும், நான் உன் மேல பிரியமா இருக்கணும். தகப்பன் வெறுக்கிற புத்திரன் கிடையாது, பிள்ளை வெறுக்கிற தகப்பன் கிடையவே கிடையாது. உலக அன்பை காட்டிலும் பரலோக தேவனுடைய நேசம்
இன்னும் அதிகமா எங்களை நெருக்கட்டும். அதை எங்களை இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிய பண்ணும். இந்த ஆராதனை வேளையிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.